கோயிலுக்கு போகணுன்னு நினைப்போம். அந்த கோயில் வாசலில் செருப்பை விட்டுட்டு உள்ளே போகிறப்போ அந்த தெய்வத்தை பார்க்கும்போது 1000 கேள்விகள் கேட்கணுன்னு மெனி டைம்ஸ் தோணும். ஒரு சில டைம் லட்சம் விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு தோணும். கூட்டமாக இருக்கும். என்னடா இது, முன்னாடி நின்று இவளை பார்க்க முடியுமா, இல்லை இந்த ஆண்டவனை பார்க்க முடியுமான்னு ஒரு கொஷின்ஸ் வரும். தீவாரணை கொடுக்கும்போது பர்ஸில் ஐயோ காசு எடுத்து தீவாரணை தட்டில் போடணுமே, இல்லாட்டி நல்லா இருக்காது, வெறும் தீவாரணை எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு தோணும். திடீர்னு அம்பாலாக இருந்தா ஆஹா எங்கேயா இந்த காம்பினேஷன் சாரீ உங்களுக்கு கிடச்சிதுன்னு தோணும். மூக்குத்தி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அம்பாள் போட்டிருக்கிற மூக்குத்தியை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த டிசைன் எங்கே கிடச்சிச்சின்னு தோணும். 1000 விஷயங்கள் அப்படியே பொங்கி பொங்கி வரும். அவளை ஒரு சில நேரம் பார்க்குறப்போ திட்டணும்னு தோணும், கோபமாக பேசணும்னு தோணும். அப்படியே சிலையாக உட்காந்துருக்கிறவளை அப்படியே உள்ளே ஓடி போய் குழு குழுன்னு குலுக்கி, அம்மா உனக்கு கேட்குறதா நான் பேசுகிறதெல்லாம், புரியுதா நான் சொல்கிறதெல்லாம், ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு தான் எனக்கு கேட்கணும்னு தோன்றதே தவிர ஏன் இப்படி கல் மாதிரி உட்காந்துருக்கேன்னு இப்போ வேணால் சொல்லலாம், ஆனால் அப்போ தோணாது. என்னம்மா இது, நான் என்னமோ யோசித்தேன், இங்கே வேறு மாதிரி நடக்குது. சில டைம் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகும்போது ஆனால் நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்க்கப்போ என்னடா இது அப்படின்னு தோணும். இங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சாமியை பார்த்துட்டே இருக்கலான்னா அடுத்த வேலைக்கு போகணும். சரி பார்த்தாச்சு, சாமியை ஒரு ஹாய் சொல்லியாச்சு, தீவாரணை வாங்கிட்டாச்சு, தட்டில் கொஞ்சம் காசு போட்டாச்சு, செருப்பை மாட்டிட்டு கிளம்பி ஓடணும்னு தோணும். ஆனால் ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும்னா, அவளை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கலாம் போல இருக்கும். ஒரு கேள்வியும் வராது. அவள் என்ன கலரில் சேலை கட்டியிருக்கா, எந்த மூக்குத்தி போட்டிருக்கா, என்ன விஷயத்தை பற்றி இவகிட்ட பேசலாம், வாயை திறந்து கேட்கலாமா இல்லை மனசுலேருந்தே கேட்கலாமா, அவளுக்கு காது கேட்குமா கேட்காதா, நம்ம சொல்கிறது புரியுமா புரியாதா, நம்ம போன வாட்டி கேட்ட விஷயம் அவள் நடத்தி கொடுப்பாளா இல்லையா. ஒரு சில சமயங்களில் இது எதுவுமே தோணாது. ஜஸ்ட் அவளை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த க்ஷணம், அந்த ஒரு நிமிடம், இது போதுண்டா, போரும். நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய சோகங்கள் இருக்கலாம், சந்தோஷமான நிகழ்வுகளும் இருக்கலாம். ஆனால் ஒரு சில சமயம் கேள்வியே வராதப்போ அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கேள்வியும் கேட்க தோணாது. அந்த அழகை அப்படியே கண்ணுக்குள்ளே சேவ் பண்ணிவிட்டு பிரெயினில் ஃபார் த லைஃப் டைம் மெமரியாக சேவ் பண்ணிவிட்டு நெஞ்சில் அப்போ உணர்ந்து பார்க்குறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அது வாயில் சொல்ல முடியாதுங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஃபீல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கலாம், இல்லை நீங்கள் ப்ரே பண்ணுற எந்த இடத்துக்கு மேனாலும் நீங்கள் போயிருக்கலாம். நிறைய டைம் தோணியிருக்கலாம், கொஷின்ஸ் கேட்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம். இல்லை ஏன் என்கிட்ட இப்படி நடக்குது, ஏன் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு கேட்குதா இல்லையா, இல்லை வேணும்னே இப்படி தான் உட்காந்துருக்கியா, இல்லை என்னை வச்சு செய்யறியா, இப்படிலாம் கேட்கணும்னு தோணுது. ஆனால் ஒரு சில சமயங்களில் நான் இப்போ பகிர்ந்த மாதிரி போதும்டா, ஜஸ்ட் உன்னை பார்த்தேன், அந்த கண்ணை பார்த்தேன், அந்த அழகை பார்த்தேன், எனக்கு வேறு ஒன்றுமே கேட்க தோணலை. உன்னை இப்போ பார்த்த இந்த ஒரு செகண்டு லக்ஷ செகண்டுகளுக்கு சமம்னு தோணும். பிகாஸ் அது லக்ஷம் இல்லை, ஃபார் த லைஃப் டைம் அந்த முகம், அந்த சந்தோஷம், அந்த ஒரு பேக் வாட்டர்ஸில் இருக்கிற ஒரு காம்னஸ், I feel it from the head to the toe. Have you also felt that? Do think about it.